அரசியல் பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜய் அவர்கள் நிகழ்த்திய அந்த முழுமையான உரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கடந்த முறை அவர் பல மாவட்டங்களில் இயற்றிய அந்த உரைக்கும் தற்பொழுது இந்த உரைக்கும் ஏதாவது மாறுபாடுகளை நீங்கள் கண்டறிகிறீங்களா? இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியையும் விமர்சித்திருக்கிறார், திமுகவையும் பாஜகவோடு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. எப்படி எடுத்துக்கலாம்? அவர் தொடக்கத்துல இருந்து ஒரே விஷயம் தானே சொல்றாரு, திமுக அழியணுங்கிறது தான். அந்த லியோ படத்துல லியோவை பார்க்கணுங்கிற மாதிரி திமுக அழியணும், திமுக தோக்கணும், அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதை ஒவ்வொரு முறையும் பேசுறாரு. அது ஒவ்வொரு முறையும் திமுக மட்டும் தான் நீ டார்கெட் பண்றேன்னு சொன்ன உடனே இல்ல நான் அது அதிமுகவையும் தாக்குறேன்னு அதிமுகவை லைட்டா ஒரு முறை தாக்கினாரு. அப்புறம் பிஜேபியை தாக்கலன்னு சொன்ன உடனே பிஜேபியும் தாக்குறேன் அப்படின்ட்டு பிஜேபியும் தாக்குனாரு. இப்ப அதிமுக பிஜேபியை தாக்கிட்டு திமுகவையும் தாக்குறாரு. அவர் அல்டிமேட்டா திமுக அழியணும், அதான் அவர் ஓப்பனா சொல்றாரு, திமுக ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் அப்படின்னு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிஜேபினா எல்லாரும் மக்கள் பயப்படுறாங்க, அவ்வளவு ஒரு பயங்கரவாத கட்சியா அது இருக்கு. அதனால பிஜேபியே டைரக்டா ஆதரிக்க முடியாது அவரால். அதனால திமுகவையும் பிஜேபியும் சமப்படுத்தி பாஜகவும் திமுகவும் சமம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அவர் பதிவு செய்யறாரு. அவ்வளவுதான். மற்றபடி அவரிடம் எந்த சத்தும் சாரமும் புதிய அம்சங்கள் எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் பேசுற பேச்சுக்கள் எந்தவித உள்ளடக்கமும் இல்லாதது. அவர் கூடுற கூட்டத்துக்கு அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாது, எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாது. அவங்க சினிமா ஷோ பாக்குற மாதிரி விஜய் சிம்ரன் இவர் விஜய் இன்னும் 2-3 நடிகைகளோட வந்தா இதோட பயங்கரமான கூட்டம் வரும். விஜய் மட்டும் இல்ல, அஜித் யார் வந்தாலும் கூட்டம் வரும். ஏன்னா நாமக்கல், கரூர் மாதிரி பகுதியில சினிமா நடிகர்களை பாக்குறதுன்றது மிகப்பெரிய விஷயம். மெட்ராஸ்ல இருக்க பார்க்க முடியும், அவங்களுக்குலாம் பார்க்க முடியாது. ஒரு சினிமா நடிகரே இங்க நிக்கிறாருங்கிறப்ப எல்லாரும் வீட்டு மாடில ஏறி இங்க பாக்குறான், பக்கத்து மாவட்டத்துல இருந்து பாக்குறான். மற்றபடி அது அரசியல் கூட்டமே கிடையாது, ஒரு சினிமா நடிகரை வேடிக்கை பார்த்து வந்த கூட்டம் தானே ஒழிய வேற மற்றபடி அதுல ஒண்ணுமே புதிய விஷயங்கள் கிடையாது. அவருக்கு எந்த செய்தி எந்த வரலாறும் தெரியல. எழுதி கொடுத்த அவ்வப்போது படிக்கிறாரு. கடந்த முறை நாகப்பட்டினத்துல கண்ணா முன்னான்னு தப்பா பேசிட்டு போனாரு. அதுக்கு பதில் ஷானவாஸ் எம்எல்ஏ சொன்னாரு. அதுக்கு இப்போ வரையும் பதில் சொல்லல. முதல்ல போன சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரியே அவருக்கு ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை நம்ம முன்வைக்கிறோம், அதற்கு பதிலளிக்கிற மாதிரி இப்போ பாஜகவை சொன்னோம், அப்போ பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம் இவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு, ஆனா மாற்று வழி என்ன இல்லை, இவர் வந்தா என்ன செய்வாரு அப்படின்றத சொல்ல மாட்டாரு அப்படின்றது பொது வழியில ஒரு விவாதமா இருந்தது. அதுக்கு இன்னைக்கு அதையே குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அப்ப புதுசா சொல்லணும்னா என்ன சொல்றது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு நாங்க செவ்வாய் கிரகத்துக்கு இது பண்ணுவோம் அப்படின்றத சொல்லலாமா, இல்ல நியூயார்க் ஒத்தையடி பாதை போடுறோம் அப்படி சொல்லலாமா, நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை தான் தாவேகா வாக்குறுதி அளிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்துல அவருடைய வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடைமுறைக்கு எது சாத்தியம்னா பனையூர்ல இருந்து எந்திரிச்சு வர்றதே இவருக்கு நடைமுறை சாத்தியம் தானா? மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு. நீங்க அழிக்கணும்னு நினைக்கிற திமுகவை தானே அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. மாநில அரசை விமர்சிச்சு கூட ரெகுலரா போராட்டம் பண்ணுங்களேன், பேரணி நடத்துங்களேன், திறந்து நில்லுங்களேன். பிஜேபியை தான் எதிர்க்க முடியாது, உங்க எஜமானரு, அவரை ரொம்ப பெருசா நீங்க அழிக்க மாட்டீங்க, கவர்னர் தான் உங்க ஆளு. குறைந்தபட்சம் இந்த திமுக அரசை எதிர்த்தாவது தூய்மை பணியாளர் பிரச்சனையப்பெல்லாம் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நிலைமையே மாறி இருக்குமே சார். ஸோ உங்களுக்கு மக்கள் பிரச்சனை முக்கியம் இல்லைங்க. உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பப்போ திமுகவை திட்டுறதுக்கு ஒரு இது வேணும், ஒரு மைனாரிட்டி ஓட்டு, ஒரு செக்குலர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணுங்கிறதுக்காக தானே வருதே ஒழிய இவர் என்ன அரசியல் உணர்வு பொலிட்டிக்கல் கான்செப்டோட அவர் இதுவரை எதுவுமே பேசுனது கிடையாதுங்க. என்ன போராட்டம், எவ்வளவு பெரிய விஷயங்கள், ஆணவ கொலை நடந்தது, பெரிய லெவல்ல இருக்க மாநில அரசுக்கு எதிராவது கையில் எடுப்பாருன்னு பார்த்தா ஒண்ணுமே எடுக்கலையே. சாதி ஒழியணுங்கிற எண்ணம் இருக்கா, அது குறித்து ஒரு பார்வை இருக்கா? எது குறித்துமே அவருக்கு இல்லையே. ஆண் பெண் விடுதலை இருக்க பார்வை, அவருடைய அரசியல் செயல்பாடுகள்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? அவருடைய சினிமா முழுவதும் பெண்களை எவ்வளவு ஆபாசமா நடத்தணுமோ அதை தான் அவருடைய படங்கள் சொல்லியிருக்கு. எல்லா நடிகர் படமும் அப்படிதான், இவர் படம் மட்டும் இல்ல. பட் இவர் படத்துல இவர் பெரிய அரசியலுக்கு வர போறேங்கிறப்ப அவருடைய படங்கள்ல பேசப்பட்ட பிற்போக்குத்தனங்களை பேசுவாங்கல்ல. பொம்பளை எவ்வளவு அருமையா இருக்கணும் தானே இவருடைய எல்லா படங்களும் சொல்லிச்சு. ஆம்பளை எப்படி வேணாலும் இருக்கலாம், பொம்பளை ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்ற டயலாக்ல இருந்து எல்லா பிற்போக்குத்தனங்களும் பூமர்த்தனங்களும் பேசிய படங்கள் தானே விஜய் படங்கள். பெண்களை இவ்வளவு கேவலமா பேசிட்டு இவர் அடுத்த வருஷம் அரசியலுக்கு நாட்டை திருத்த போறாரா? இல்ல, அவரோட குற்றச்சாட்டுகள்ல இன்னைக்கு பெரும்பான்மையா இருந்தது திமுக தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை, அவங்கள மாதிரி நாங்க போய் சொல்ல மாட்டோம், நாங்க அடிப்படையா என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன் வச்சிருந்தாரு. பொதுவாகவே திமுக வாக்குறுதிகள் என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த நம்பர்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் ஏன் நீங்க செய்யல அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருந்தாரு இல்லையா? தேர்தல் வாக்குறுதி ஒரு தனி சப்ஜெக்ட். ஒரு மாநிலத்துக்கு இன்னைக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யணும். எல்லா ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் அந்த ஆட்சியில் மக்களுக்கு அதிருப்தி இருக்கும், நிறைவேற்றப்படாத விஷயங்கள் ஒண்ணு இருக்கும்.
100% யாருமே சரியான விஷயங்களை கொண்டு வர முடியாது. அவங்க செஞ்சதுல இன்னைக்கு நம்ம அடிப்படையா பார்க்க வேண்டியது ஒன்றிய அரசிட்ட பிரச்சனை இருக்கா, மாநில அரசிட்ட பிரச்சனை இருக்கா? இன்னைக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை பாரதிய ஜனதா தந்துருச்சா? பேரிடர் தூத்துக்குடியில மக்கள் செத்த போது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? அப்பெல்லாம் அவர் ஏதாவது பதில் சொன்னாரா? இன்னைக்கு ஏதாவது பதில் சொல்றாரா? அதுக்கு ஒன்றிய அரசு நம்ம தாக்கல் நடத்தும் போது என்னைக்காவது அறிக்கை வந்திருக்கா அவர்கிட்ட? ராகுல் காந்தி இந்தியா முழுக்க ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு சிங்கிள் ஆள் செஞ்சுட்டு இருக்காரு. இவர் ஏதாவது இவருக்கு பேசுறாரா? இந்நேரம் இவருக்கு உண்மையிலே இந்த ஜனநாயகத்தின் மீது அக்கறை இருந்தா ஓட்டை திருடும் போது பதறணும் இல்லைங்க. ஏங்க பதற மாட்டேங்குது? ஓட்டை திருடிக்கிட்டு இருக்கிறாங்க மகாராஷ்டிராலையும் பீகார்லயும். அது குறித்து என்னன்னாவது தெரியுமா? இந்த வாரம் இப்ப நான் பேசிட்டேன்ல, அடுத்த வாரம் இதை பத்தி பேசுவார் பாருங்க. கண்டிப்பா அதை பத்தி பேசுவார். சில பேர் சொல்றாங்க நான் ஏதோ பிஜேபி எதிர்த்து பேசலன்னு, ஓட்டு திருட்டு குறித்து பேசலன்னு. நண்பா நான் சொல்றேன் நண்பா, அடுத்த வாரம் திரும்பி பேசுவார் பாருங்க. இவருக்கு இன்னைக்கு சேனலை ஃபுல்லா பாப்பாருங்க, இவரை பத்தி என்ன விமர்சனம் வருதுன்னு. அதை பார்த்துட்டு அடுத்த வாரம் ஒப்பிப்பாரு. இதைத்தான் அவர் ஒவ்வொரு வாரமும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், நாகப்பட்டினத்துல மெரைன் இன்ஜினியரிங் காலேஜா, மெரைன் யூனிவர்சிட்டியா, மெரைன் காலேஜ்னு தெரியாம ஏதோ சொல்லிட்டு போனாரு, மீன் அரிப்பு மண்ணரிப்புன்னு. அந்த எம்எல்ஏ நான் இன்னென்ன செஞ்சிருக்கேன்னு பட்டியல் போட்டு ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்தாருல 2 நாளா. நீங்க இது என்ன சொல்லணும்? டக்குன்னு உட்காந்துட்டு சாணவாசம் சொன்னதெல்லாம் பொய், நாகப்பட்டினம் மக்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க, நாகப்பட்டினமே அழிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு நிரூபிச்சு பேச வேண்டியதானே? ஏங்க எச்சி துப்பிட்டு ஓடக்கூடாதுங்க. ஒரு அரசியல்வாதிங்கிறப்ப ஷானவாஸ் உட்கார்ந்தாரு பாருங்க. என் தொகுதியில ஒண்ணுமே நடக்குன்னு ஒருத்தன் சொல்றானோன்னா உட்காந்து பிரஸ்ஸ கூப்பிட்டு இந்த வா என்னென்ன கேள்வி டவுட்னு கேட்டா பாருங்க, அதுதான் அரசியல்வாதி. சனிக்கிழமை பனையூர்ல இருந்து தூங்கி எந்திரிச்சு இவருக்குன்னு அவ்வளவு நான் கேட்க எதுக்குங்க அவ்வளவு பெரிய பஸ் இவருக்கு ஒரு ஆள் வர்றதுக்கு? இவரையும் இவரை பாதுகாக்க 4-5 அடியாட்களை வச்சுக்கிட்டு இது அரசியல்வாதிக்கான அழகா? மக்களோட மக்களா நீங்க இறங்கிருக்கீங்களா? செயல்பட்டு இருக்கீங்களா? மக்கள் பிரச்சனை குறித்து பேசியிருக்கீங்களா? ஸ்கிரிப்ட் இல்லாம பேச முடியும். நான் இன்னைக்கு வந்திருக்காரு நாமக்கலை பத்தி 2 பேர் எழுதி வந்திருக்காங்க. ராமலிங்கம் பிள்ளை, சுப்புராயன் முதலமைச்சரா இருந்தார். ஓகே, மனசாட்சி சொல்லுங்க. நாமக்கல் கவிஞரை பத்தி சுப்புராயனை பத்தி இதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? 54 வயசு ஆகுது அவருக்கு. இதுக்கு முன்னாடி நாமக்கலை பத்தி அவருக்கு ஏதாவது தெரியுமா? சும்மா இப்ப எந்த நன்றி சார், நன்றி. அவருடைய உரை, அதுல இருந்த குறைபாடுகள், அடுத்ததா அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், இது போன்ற பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.